ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மை டியர் தவிகா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஓரமான இல்லைங்க. இன்னைக்கு நான் வம்பெடுக்க போறது நம்ம அண்ணன் சீமா அவ்வளோதான் அடிச்சு துவைக்கலாம்னு வந்திருக்கேன். அண்ணன் அறிவிச்ச திட்டங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முட்டா தற்கூரி விஜய் அண்ணன் அறிவிச்ச திட்டத்தை விட முரட்டு தற்கூரி என்ன சீமான் அறிவிச்சதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அப்படிங்கிறதான் பாயிண்டா எல்லா திட்டத்தையும் உடைக்க போறோம். என்னடா அவர் ஓரமா நிக்க வச்சுட்டு முட்டான்றன்னு சாரி நம்ம முரட்டு தற்கூரி என்ன இன்னைக்கு அடிப்போம். 5 தலைநகர்களை உருவாக்குவார். 5 தலைநகரை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, நிர்வாக செலவு எவ்வளவு அதிகமாகும்? என்னன்னு எவ்வளவு அதிகமாகும்? இப்போ பேனா வைக்காதுக்கு இல்லை, இதுக்கு உனக்கு செலவு இல்லை, அதுக்கு செலவுன்றியே. கட்டட செலவு, ஊழியர்கள் செலவு, போக்குவரத்து செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. இதையெல்லாம் எப்படி செய்வாரு? அது மட்டும் இல்லாம அதிகார மையங்கள் சிதறி முடிவெடுப்பது மெதுவா மாறிடும். அடுத்தது, பொதுமக்களுக்கு பெரிய குழப்பம் வரும். இந்த ஏற்கனவே ஒரு ஸ்டேட்ல 2 தலைநகரை உருவாக்குறேன்னு ஆக்கி விட்டு குழப்பி விட்டு நாசமாக்கி விட்டாங்கல்ல, அந்த வேலையை அண்ணன் இங்க பண்றாரு. ஏன் இங்க இப்ப என்ன சிக்கல்னா, எந்த சிக்கலும் இல்லை. திமுக அரசாங்கத்துல ஒரு வலுவான நிர்வாக மையம் சென்னையில இருக்கிறதுனால எஃபிஷியன்சி அதிகம். நோட் மை லார்ட், எஃபிஷியன்சி அதிகம். டீசென்ட்ரலைசேஷன் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் மூலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்ததா அண்ணனுக்கு சொல்ல வர வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகம் சட்டப்பேரவையை திருச்சிக்கு மாற்ற போறாரு. ஏன்னா அண்ணனோட மாமனார் வீடு விருதுநகர், இவர் சிவகங்கை, 2த்துக்கும் நடுவில் திருச்சி இருக்கு. அது இல்லாமல் சாட்டை வீடு அங்கதான் இருக்கு. அதனால தண்ணி பாத்திரம் புழங்குறதுக்குலாம் திருச்சி கரெக்டா இருக்கும். அதனால அங்க மாற்ற போறாப்புல. இது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கும். தமிழ்நாட்டுல சட்டமன்றம் தமிழ்நாடு தானே, அப்ப அதுக்கு நடுவுல திருச்சி தானே, திருச்சியில இருந்தானே எல்லா ஊருக்கும் 6 மணி நேரத்துல போக முடியும். அப்ப திருச்சியில தானே வைக்கணும்னு கேட்கிற இது செவிட்டுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுல என்ன சிக்கல் இருக்கு? ஆயிரக்கணக்கான கோடி செலவு வரும். அதிகாரிகள், அமைப்புகள் அனைத்தும் மாத்தணும். அப்படியே மாத்துறது பெரிய கஷ்டம். எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சென்னை ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மாற்றம் அன்னெசரியான ஒரு பேர்டன், தேவையில்லாத செலவு தான். இவர் ஏற்கனவே நம்ம ஜெயலலிதா பண்ண கொலாப்ஸ் வேலை இது. கலைஞர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டி அதை செயல்முறைக்கு கொண்டு வரும்போது ஆட்சி மாறுது. ஜெயலலிதாவோட பிடிவாதத்தினால அம்மையார் பண்ண வேலை என்னன்னா, அதை அப்படியே ஆஸ்பத்திரியா மாத்தி மறுபடியும் இதுக்கு மாத்துறதுக்குள்ள பெரும்பாடா இருந்துச்சு. இத்தனைக்கும் அது பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதுக்கே அவ்வளவு இருந்துச்சு. அண்ணன் அப்படியே திருச்சிக்கு மாத்துறாரு. ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாகத்துக்கும் போயிட்டு ஹீட்டு வர்றதுக்குள்ள நீங்க அந்த 5 மாநில தலைநகரா உருவாக்குறது இந்த திருச்சிக்கு மாத்துறதுக்குள்ளே 4 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதான் நடக்கும். அப்புறம் அரசு முத்திரை தமிழ்தாய் வாழ்த்தை மாத்துறது. தமிழ்தாய் வாழ்த்தை மாத்துனா எல்லாரும் ஓகே சொல்ல முடியுமா? இது உணர்ச்சி ரீதியான ஒரு பிரச்சனை. இவர் மாதிரி ஒரு தனிநபரா இவர் சொல்லிட்டு போயிடுவார், தமிழ்தாய் வாழ்த்தை மாத்துனேன் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா மாத்திடுவாங்களா? உணர்ச்சி ரீதியான ஒரு பிரச்சனைய அதை எப்படி டைல்யூட் பண்ணி எப்படி திருப்பி விடுற வேலையை அண்ணன் பாக்குறாரு. 2வது, சட்ட அரசியல் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், அதுக்கெல்லாம் இவர் என்ன தீர்வு வச்சிருக்காரு அதையெல்லாம் சொல்லவே இல்லை. சும்மா பொத்தாம வரும். தமிழ்நாட்டை அப்படியே தலைகீழா போட்டுருவேன், போட்ட உடனே குப்பரக்க இருக்கிற அந்த பூமியில விவசாயம் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஆல்ரெடி அக்செப்டட் சிம்பிள்ஸ் மாற்றுவது, டிவிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் அண்ணனுக்கு யாராவது கூட படிக்க தெரிஞ்சவனாவது இருந்தா சொல்லித்தாங்கடா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதுதாங்க ஹைலைட்டு. அன்பான சர்வாதிகாரம். எந்த தற்குறிங்களா, எந்த உலகத்துலடா சர்வாதிகாரம் அன்பா மாறுச்சு? எப்படா? அன்பான வன்முறை, அன்பான ஆணவ படுகொலை, அன்பான ஒடுக்கப்பட்ட மக்களை சித்திரவதை செய்வது, அன்பான பாலியல் வன்கொடுமை. என்னடா வார்த்தை? செருப்படுத்து அடிக்க வேணா இவங்களெல்லாம் கொண்டு அன்பான சர்வாதிகாரம் என்னங்கடா டே? இவங்களெல்லாம் சர்வாதிகாரமே எப்படி இருக்கு? அது அந்த வார்த்தையே ஜனநாயகத்துக்கு எதிரானது. இங்க ஏற்கனவே திமுக அரசு ஜனநாயகம் சமூக நீதி பாதையில ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு முட்டாப்பைய நம்ம அன்பான சர்வாதிகாரம் கேட்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இவங்க நாளைக்கு கலப்பு திருமணம் பண்ணா வெட்டி கொன்னுட்டு இது அன்பான ஆணவ படுகொலை, குடி பெருமை கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான். இந்த ஒண்ணுத்துக்கே இவங்களை செருப்படுத்த அடிச்சு விரட்டணும். 2வது, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரைக்கும் ஃப்ரீ. எல்கேஜி, பிஹெச்டி 3 தானே.
எல்லாம் எல்லாம் ஒரே படிப்பு தானே, பைத்தியக்கார பையல, எதுக்குடா ரெண்டுத்துக்கு காசு வாங்குறீங்க அப்படின்னு அண்ணன் பேசுவாப்புல. ஆனா எந்த முட்டா பையடு இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வர மாட்டான். கல்வி இலவசம் தானே, ஏன்டா கல்வியை காசு கொடுத்து வைக்கணும்னு சொல்றியாடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பொருளாதார சூழல்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப இருக்க அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுக்கு இலவச கல்வி, குறிப்பா 8வது வரைக்கும் கட்டாய தேர்ச்சி, இலவச கல்வி. காலேஜ் போகும்போது அரசு கல்லூரிகள்ல குறைந்தபட்ச கட்டணம், அதுலயும் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதுலயும் ஏழை மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு தனி திட்டம், ஸ்கீம்ஸு, ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்களை கொண்டு வராங்க. பஸ்ஸில் ஃப்ரீ, லேப்டாப்பு, இப்படி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து இந்த மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. பிஎஸ்டி வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ அண்ணன் சொல்றது எல்கேஜிலேருந்து பிஎஸ்டி வரைக்கும் அனைவருக்கும் ஃப்ரீ. அப்போ காசு இருக்கவனும் காசு இல்லாதவனும் எல்லாருமே ஃப்ரீயா படிக்கணும், அதுதான் அண்ணன் சொல்றது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, காசு இருக்கவன் கட்டிப்படி, பிரைவேட்டுக்கு போய் எங்க வேணா போ, காசு இருக்கவன் கட்டிப்படி. காசு இல்லாதவர்கள் உங்களால முடிஞ்சதை கட்டுறீங்களா, அதை நீங்க திரும்ப எடுத்துக்க முடியும், ஸ்காலர்ஷிப் மூலியமாவோ இல்ல ஸ்கீம்ஸ் மூலியமாவோ இப்படி நீங்க எடுத்துக்க முடியும்னு இந்த அரசாங்கம் சொல்லுது. இந்த அண்ணன் அப்படியே போற போக்குல ஃப்ரீடா, என்னடா கல்விக்கு காசை வாங்குறீங்க, அது கேட்க அப்படியே தேனை ஊத்துற மாதிரி இருக்கும் காதுல. கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும் இது ஒரு முட்டாத்தனமான ஸ்கீம். அடுத்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் இல்லை. இது என்னன்னா புதிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கிறதுக்கான வேலை. அவன் மூளையை மழுங்கடிச்சு அவனை படிக்க விடாம ஆக்கி அவனை அப்படியே திரும்ப குலக்கல்விக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கான மடத்தனமான ஒரு வேலை தான் இது. என்னடா இப்படி சொல்ற, 8வது வரைக்கும் ஹோம்ஒர்க் என்னடா அவசியம் நீங்க கேட்கல, நிச்சயமா அவசியம். ஏன்னா அப்படி இல்லைன்னா அவனுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இருக்காது, அவனுக்கும் படிப்புக்குமான ஒரு கேப் விடும், ஒரு டிசிப்ளின் மாறும். அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கறது, தம்பி வேல்கனைசேஷனை கொண்டு வாப்பா, எரிமலையை கொண்டு வாப்பான்னா அவன் களிமண்ல அழகா செஞ்சு உள்ள கற்பூரத்தை வச்சு கொண்டு வருவான், இல்லை தெர்மோகோல்ல தாஜ்மஹாலை கொண்டு வருவான். இப்படி பல விஷயங்கள், அசைன்மெண்ட்ஸோ இல்லை ஹோம்ஒர்க்கோ இல்லை இம்போசிஷனோ இல்லை இந்தியா மேப்பை வரைஞ்சி எடுத்துட்டு வா, இது எல்லாமே அவனுடைய தனித்திறமைகளை கொண்டு வர்றதுக்காக இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலை. எப்படி தமிழ்நாட்டில் 5வது படிக்கிற பையன் ஒரு ரோபோட்டை செய்யறான், எப்படி தமிழ்நாட்டில் 5வது படிக்கிற பையன் தண்ணியில ஓடுற ஃபேனை கண்டுபிடிக்கிறான், எப்படி அரசு பள்ளி மாணவன் பல எண்ணற்ற வேலைகளை கண்டுபிடிக்கிறான், கற்பனைக்கு எட்டாத கண்டுபிடிக்கிறான், ஏஐ கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா இங்க மாடர்ன் ஸ்கூல் இருக்கு, பல விஷயங்கள் கல்வியில சொல்லி கொடுக்கப்படுகிறது, அதன் மூலியமா அவன் தேர்ச்சி அடைகிறான். இப்ப இது எல்லாத்தையும் மூளையை மழுங்கைக்கிற வேலையெல்லாம் அண்ணன் இன்டைரக்டா செய்வார், பாப்பாங்கூட வந்து வேலையை பார்த்துக்கிட்டு அண்ணன் செய்வாரு அப்படிங்கிறது தான். அடுத்ததா தமிழ் மீடியம் பிளஸ் இங்கிலீஷ் கம்பல்சரி. ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும், தமிழ்நாட்டுல தமிழ் தானடா படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்கு, ஹையர் எஜுகேஷனுக்கும் இல்ல குளோபல் ஜாப்ஸுக்கும் இங்கிலீஷ் படிக்காம எப்படி போக முடியும், நாங்க இங்கிலீஷ் கூடுதலா வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவார். இங்கிலீஷை கூடுதலா வச்சா இங்கிலீஷ் இங்க வந்து பெரிய அளவில் வந்துருமா? இங்க இருமொழி கொள்கை இங்க இருக்கு, இந்த இருமொழி கொள்கையை இங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம். இது என்ன வேலை அப்படின்னா, இங்கிலீஷை படிக்க விடாம தமிழை படிக்க வச்சிடுறது, அதுக்கப்புறமா தேசிய மொழி தமிழ் தாய்மொழி, தேசியமும் தமிழும் ஒன்றாக இருக்கணும்டா அப்படின்னு கிளப்புவாங்க. இதுக்கெல்லாம் சுத்தி வைக்கிற வேண்டிய வேலை தான். இல்லை, நமக்கு உலக மொழி இங்கிலீஷ் அது போதும். 2வது தாய்மொழி. இன்னொன்று திமுக அரசாங்கம் இன்னொரு மொழியை இங்கே படிக்கக்கூடாதுன்னா எப்பயும் சொல்லவே கிடையாது, விருப்பம் இருந்தா படி, ஆனா என் மேல திணிக்காதன்னு சொல்லுது. அண்ணன் வந்து இப்ப திணிக்கிறாப்பல, தமிழ் கட்டாயம் படிடா, இங்கிலீஷ் 2வது அண்ணன் திணிக்கிற வேலையை பார்க்குறாரு. அப்ப இவர் வந்து ஒரு நவீன சங்கி அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஒரு மொழி கொள்கையை கொண்டு வருவேன். எப்படி நீ கொண்டு வருவ, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நீ என்ன பிஎம் எலெக்ஷன் நிக்கிறியா சிஎம் எலெக்ஷன் நிக்கிறியான்னு தெரியலையேண்ணே, சோத்த திங்கிறியா இல்லைண்ணே, அப்படி கேட்க மாட்டேனே, நீ வேற எதையா திம்ப. என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே ஒரு திட்டத்தை கொண்டு வரையே, நீ எவ்வளவு பெரிய ஆகச்சிறந்த முட்டாளா இருப்பன்றதான் எனக்கு சரியில்லை. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி ஒரு மொழி கொள்கையை ஒரு மாநிலம் மத்திய அரசாங்கத்தோட அனுமதியே இல்லாம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாம ஒரு கொண்டு வருவாருன்னு தெரியல. அண்ணன் கொண்டு வருவாரா, அண்ணன் ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படை அமைப்பாரு, துப்பாக்கி மீனவன்ட்ட கொடுத்து போய் அவனை சுடுவார்றா. அண்ணன் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்காரன முன்னாள் அமைச்சர்கிட்ட போய் வாங்கிக்கணும் கையை காட்டி விட்டுருவார்றா. அதனால இது செய்வார், நல்ல வாய்ப்பு இருக்கு, செய்வாரு. அப்புறம் அனைவருக்கும் அரசு வேலை, இதெல்லாம் அதாவது வேளாண் செய்யக்கூடிய அனைவருக்கும் அரசு வேலைலாம் சத்தியமா வந்து எக்ஸ்ட்ராடினரியோட உச்சம். ஏன்னா
கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 14 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இவன் சொல்றது நல்லா இருக்கு. சரி, அரசு ஊழியர்கள்னா குறைந்தபட்சம் அவர்களுடைய வருமானம் என்ன அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்துவாரா? அப்படின்னா அவர் அதிகபட்சம் 15,000 நிக்க முடியும். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அதுவுமே சாத்தியம் இல்லை. இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். விவசாயம் பண்றவங்க அரசு வேலை அப்படின்னு. ஆனா இது ஏமாத்துற வேலை. 14 லட்சம் தான் அரசு ஊழியர்களே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கூடுதலா நியமிக்கிறதுலையும் அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுல ஒரு பல மடங்கு உயர்த்தி 80 லட்சம் பேரை சேர்ப்பங்கிறாரு. அது நம்ம மண்டைக்கு ஏத்திக்கங்க. அதெல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உண்மைதான், அப்படியே ஏத்திக்கங்க. அடுத்து 3 எம்எல்ஏக்கு 1 MP அப்படின்னு இவர் சொல்றாரு. இதெல்லாம் மாநில அரசாங்கத்தால செய்ய முடியாதுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு எவனாவது எழுதி கொடுக்குறவங்க மூளையை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்தாடா, அது எப்படி மாநில அரசாங்கத்தால இதை நடைமுறைப்படுத்த முடியும்? இது மத்திய அரசியல் சட்டம் மற்றும் தேவையில்லை, சட்ட மாற்றம் தேவை இருக்குல்ல. இதுல என்ன அண்ணா இடும்பு நீ தான் எழுதி கொடுத்தியா? சேட்டா நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா? கமெண்ட்ஸ்ல ஏதாவது பாத்தீங்களா உங்க சேனல்ல? எவனையா எங்கேயாவது கக்கி வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மாநிலம் மட்டும் இதெல்லாம் முடிவு செய்ய முடியாதியா? என்னையா பண்றீங்க? அன்ரியாலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இது. சரி, அடுத்து பெண்களுக்கு தனி தொகுதி. இவங்க இந்த சீமானண்ணன் விஜயம் பிஎம்முக்கு நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி இருக்கக்கூடிய அவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் செய்வேன்னு உளறிக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஐயோ, பெண்களுக்கு தனி தொகுதி. ஏற்கனவே அவங்க இடஒதுக்கீடுக்காக நாடு முழுவதும் ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரும் ஸ்ட்ரக்சரா ஒரு பெரிய இதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்னத்த பெண்களுக்கு தனி தொகுதி சாத்தியமா? பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவை. ஆல்ரெடி உமன் ரிசர்வேஷன்ல பில் நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல என்ன செய்ய மாறாங்க? சரி, அடுத்து வரி 75% வந்து அண்ணன் வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்து இது பண்ணுவாராம். யூனியன் ஃபினான்ஸ் சிஸ்டமே சேஞ்ச் செய்ய வேண்டிய வரும். யூனியன் ஃபினான்ஸ் சிஸ்டமே சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். மத்திய அரசு ஒப்புதல் அவசியம். அது எப்படி மத்திய அரசு வந்து 75% சொன்னோன்னா ஓகே கேரியான் அப்படின்னு அவன் சொல்லிடுவாங்களா? ஏற்கனவே திமுக அரசாங்கம் எங்களுக்கு வரி அதிகமாக கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபைட் பண்றோம். உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் தெலுங்கானாவா ஆந்திராவுக்கும் வாரி வாரி இறக்கிறீங்களே, நாங்க என்னங்கடா, நாங்க தானடா அதிகமா உங்களுக்கு கொடுக்குறோம், திரும்ப கொடுங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் முக்கியமான ஒரு பாயிண்ட், 75% ரொம்ப 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 ஜாஸ்தி. அதுக்கு சாத்தியமே இல்லை, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அண்ணன் வந்து கேட்கிறாரு. அடுத்து குடிநீர் ஃப்ரீ. இது உண்மையிலே என்னன்னா, குடிக்கிற தண்ணி இயற்கை, பூமி கொடுக்கறது, வானம் கொடுக்கறது, அதை எப்படி காசு போட்டு விற்கிறீங்க? பெத்த தாய்ப்பாலை விற்கிறீங்களாடான்னு இப்படி உணர்ச்சி பொங்க பேசும்போது அது சரியா இருக்கும். ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இப்ப இருக்க நடைமுறை சிக்கல்கள்ல தண்ணீர் வந்து நீங்க குடிநீர் வரியெல்லாம் கட்டுறீங்கல்ல, அதெல்லாம் ஃப்ரீன்னு என்ன சொல்றாருல, அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, டேங்கர் லாரியில ஒரு பெரிய தண்ணீர் சுத்திகரிப்பட்டு அந்த டேங்கர் லாரியில போட்டு ஊர் ஊருக்கா போகும். இப்போ அந்த டேங்கர் லாரிக்கான செலவு, டிரைவருக்கான செலவு, டீசல் செலவு, அந்த ஃபேக்ட்ரிக்கான செலவு, இது இந்த பைப்பு செலவு, அங்கே ஏரியில இருந்தோ இங்கே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வர செலவு, இதெல்லாம் எப்படி சரி செய்வார்? இப்போ இவர்களுக்கான வருமானம், இவர்களுக்கான தேவை எல்லாத்தையும் எப்படி பூர்த்தி செய்வார்? வேற எங்கேருந்து வருமானத்தை எடுப்பார்? இதெல்லாம் இதில் சொல்லலை. சும்மா பொத்தாம குடிக்க தண்ணி ஃப்ரீ அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் குறைந்தபட்ச வரின்னு போடுறாங்க. நான் வரியை குறைப்பேன்னு சொல்கிறவன் புத்திசாலி, வரியே வாங்க மாட்டேன் இலவசமா கொடுப்பன்றவன் நம்மளை ஏமாத்த வர திருட்டுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆனா குடிநீரை இலவசமா கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? பல இடங்கள்ல மிஷின் மாதிரி வச்சு பட்டன் வச்சு நீங்க தண்ணி குடிக்க முடியும், இலவச குடிநீர் அங்கங்க வைக்க முடியும். சில இடங்கள்ல டேங்கர் வச்சு அப்படி இப்படி கொடுக்க முடியும். ஆனா அது எல்லா இடங்களுக்கும் பண்ண முடியுமானா நடைமுறையில சாத்தியம் இல்லாத ஒன்று. அதுல நாம தெளிவா இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மெடிக்கல் காலேஜ், இதுவும் எனக்கு என்ன புரியுதுன்னா, போறா பையனும் டாக்டர் படிச்சா எவன்டா பேஷண்ட்டு? டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரேன், ஊசி போடுறீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஊசி போடுறீங்களா? இப்படி நக்கல் அடிச்சு சிரிச்ச ஒரு பைத்தியக்காரர் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா செருப்படுத்த அடிச்சிருங்க. நான் அடிக்க மாட்டேன், எங்க அண்ணன் மேல எனக்கு மரியாதை உண்டு. டாக்டர் எல்லாரும் படிச்சுட்டா எப்படா எவன்டா பேஷண்ட்டு அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு மாவட்ட மெடிக்கல் காலேஜ்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய திருட்டு அயோக்கியவரா இருப்பாருன்னு பாருங்க. மாவட்ட அளவுல நீங்க மெடிக்கல் காலேஜ் வச்சீங்கன்னா அதுக்கு எவ்வளவு டாக்டர் ஸ்டோரேஜ் தேவை, எவ்வளவு நிதி தேவை, இந்த சிக்கல்கள்லாம் அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா ஏற்கனவே திமுக அரசாங்கம் மெடிக்கல் காலேஜோட மாவட்ட வரையை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு.
அதுலயும் குறிப்பா திமுக அரசாங்கம் மெடிக்கல் காலேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவர் மாவட்டம் முழுக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, இதாண்டா உண்மையிலே பைத்தியக்காரத்தோட உச்சம். அடிச்ச சரக்க ராவா அடிச்சிட்டாரா தெரியல. மெடிக்கல் இனிமே தமிழ்ல தான் படிக்கணும். எப்படி? அப்படியே டோட்டலா புக்கு எல்லாத்தையும் மாத்துவாங்க, உட்காந்து எழுதுவாங்க. அதுக்குள்ள ஆட்சியே முடிஞ்சிடும் அதுக்குள்ள. சரி, நீங்க படிச்சதுக்கு அப்புறமா யூஸா இருக்கான்னு பார்த்தா உலகத்திலேயே மெடிக்கல் காமன் மொழியில இங்கிலீஷ்ல இருக்கு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவன் மெடிக்கல் எங்க கம்மியா கிடைக்கும்? கியூபால போய் படிக்கிறான், ரஷ்யால போய் படிக்கிறான், உக்ரைன்ல போய் படிக்கிறான். அங்க படிச்சுட்டு இந்தியாவில வந்து அதுக்கு தனி ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதி இங்கே டாக்டர் ஆயிட்டு இருக்கிறான். என்ன பைத்தியகரத்தனமான ஒரு ஸ்கீமா இருக்குன்னு பாருங்களேன். இங்கிலீஷ்ல வந்து இப்ப பெங்களூர்லயே கர்நாடகாவிலேயே அவன் போயினா என்ன மொழியில அவன் டாக்டர் வேலை பார்ப்பான்? அதாவது டாக்டரையும் தற்கொலையாக்குற வேலை இது. டாக்டரையும் முட்டாளாக்குற வேலை. நீங்க எல்லாம் டாக்டரா வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்கல்ல, ஸ்டேஜ்லயே பொலிச்சு அடிச்சிருங்க. பைத்தியக்கார முட்டா பையலே, இப்பெல்லாம் டாக்டர் ஆக முடியாதா பைத்தியக்காரன்னு அடிச்சிருங்க. நான் நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமிகளை தயவு செய்து விடாதீங்க. அடுத்து, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு திருச்சியில ஹாஸ்பிட்டல் உண்மையிலே நல்ல திட்டம். அதாவது மாவட்ட வாரியா மெடிக்கல் காலேஜை கொண்டு வருவேன், மாவட்ட வாரியா அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன். நீ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும் ஏன் திருச்சியில மட்டும் ஹாஸ்பிட்டல்? எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரணுமே. இல்ல அது ஒரு மண்டல வாரியா, கொங்கு மண்டலம், தென் மாவட்டம், இப்படி அங்கங்க மண்டலம் அப்படியே அது கொண்டு வரணும். ஏன்னா திருச்சியில மட்டும் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அடுத்து, மாற்றுத்திறனாளிகள் அமைச்சகம் பிளஸ் 50% கோட்டா. அதாவது இது கேட்கறது நல்லா இருக்கும். ஆனா இது எப்படி அமல்படுத்துவாருன்னு நம்ம தெளிவா கேட்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராங் சிஸ்டம் தேவை. அப்படி இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி ராஜா. அடுத்ததா, இந்த அரசியல்வாதிகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறது கட்டாயம்ன்றாரு. இன்னொன்னே உங்க தம்பி உங்க பிள்ளைங்க எங்கன்னா இருக்காங்க, இன்னொன்னே என்னன்னு எங்கேயோ லாஸ்டா உங்களுக்கு ஆஸ்பத்திரியில பிரச்சனை வந்தப்ப நீங்க எங்கேயோ போனீங்களாமே, எந்த ஆஸ்பத்திரினே என்னன்னொன்னே, தனக்கு வந்தா ரத்தம் அத்தனுக்கு வந்தா தக்காளி சட்னியானே, இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கும். ஆனா அதுலயுமே என்ன இருக்குன்னா, என்ஃபோர்ஸ் பண்ண சட்ட ரீதியான கஷ்டங்கள் இருக்கு. அப்புறமா லூப் ஹோல்ஸும் வரும். ஸோ அதனால ஏதாவது எப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. நீ வந்து நல்லா புஜிட்டிக்கா நல்லா சாப்பிட்ற, அப்போதான்டா நீ 100 வயசு வரைக்கும் வாழுவ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் வாழலாமா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி அண்ணன் சொல்றா சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்னு நீங்க வந்து அப்படி சும்மா அது ஒரு தியரியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து, பெண்களுக்கு 50% ஜாப்ஸ். இதுல சிக்கல் என்னன்னா, பிரைவேட் செக்டார் இம்போஸ் பண்ண முடியாது. பிரைவேட் செக்டாரை போயிட்டு இம்போஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஸ்கில் மிஸ்மேட்ச் இஷ்யூஸும் வரும். ஆனால் திமுக அரசாங்கம் வாய்ப்பை ஈக்குவல் பண்ணணும், ரிகிட் கோட்டா வேண்டாம் அப்படின்னு ஸ்டாண்டில் இருக்கு. அடுத்ததா, மரண தண்டனை. இதுதான் செக்ஷுவல் கிரைம்ஸ்க்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து லிமிடேஷன்ஸும் ஒன்று இருக்கு. சரியா? அந்த லிமிடேஷன்ஸ் படி தான் அது நடந்துக்க முடியும். சட்ட ரீதியாக அப்படிதான் நடந்துக்க முடியும். ரெண்டாவது, மிஸ்யூஸு ஃபால்ஸ் கேசஸ்க்கெல்லாம் திடீர்னு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா என்ன வேணா ஒன்று பண்ணுவோம். உன் கட்சியிலே யாராவது பாலியல் புகார் பண்ணி 6 தடவை கருக்கலை பண்ண யாராவது அக்யூஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல அப்புறமா நம்ம அது சட்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா, மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு அண்ணன் கொண்டு வருவேன்னாரு. இதுல ரெவன்யூ எவ்வளவு லாஸ் ஆகும், அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன், மாற்று என்ன அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, கல்லு கடையை துறப்பேன். எப்படி புத்திசாலி வருங்க. கல் வந்து நல்லது உடம்புக்கு, கல் வந்து உடம்புக்கு நல்லது. மாற்று வந்து கண்டிப்பா சாராய கடையை முன்னா அடுத்து போதையை தேடி ஓடுவாங்க, வேற எங்கேயாவது ஓடுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற தீர்வு இல்லை, மொத்தமா மூடிடுவேன், செத்து போனா செத்து போகட்டும் அப்படின்றதான் அண்ணனோட தீர்வா இருக்கு. அடுத்ததா, இந்த மாதிரி முட்டாள்தனமான முரட்டுத்தனமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு ஸ்கீமோட தான் அண்ணன் இறங்க போறாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. மருத்துவம் சார்ந்து ஏதாவது வந்துச்சுன்னா, பாம்பு கொத்துனா தேளு குத்துனா அண்டால கையை விடு, கையில் உடைச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க இலையை கட்டு, இப்படி ஏதாவது ஒரு முட்டாத்தனமான சில கூட்டம் சொல்லிக்கிட்டு வரும். தயவுசெய்து அந்த ஸ்கீம்ஸை அப்படியே நீங்க ஏற்கனவே இந்த ஸ்கீம் இருக்கா இல்லையா, இதை கொண்டு வந்தா இதுல என்னெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்கு, இது சாத்தியமா, இதனால அரசாங்கத்தை ரன் பண்ண முடியுமா, இப்படி எல்லா கிராஸ் செக் பண்ணிட்டும் உங்களுக்கான ஒரு நல்ல தலைவரை தேர்வு செய்யுங்க அப்படின்னு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.